டு மீனாஸ் மெனு. இன்னைக்கு நம்ம ஆலு பராத்தா ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆலு பராத்தா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு பசைஞ்சிக்கலாம். நான் ஒரு பேசனில் 3 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக எண்ணெய், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்குங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சிட்டோம். இப்போ காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சிடலாம். அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பேன் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குலையும் உப்பு போட்டிருக்கேன். இப்போ நல்லா அந்த மசாலா கூட உருளைக்கிழங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க.
இல்லாத மாதிரி. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அடுத்து நம்ம கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து தேய்க்க ஆரம்பிச்சுக்கலாம். ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மாவு தேய்ச்சிக்கோங்க. நடுவில் உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம். ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு மிச்சமாக இருக்கிற மாவை நம்ம எடுத்துடலாம். திரும்பவும் உருண்டை பண்ணி மெதுவாக தேய்ச்சிக்கலாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணி தேய்க்க வேண்டாம், உருளைக்கிழங்குலாம் வெளியே வந்துடும். அதனால லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா மெதுவாக தேய்ச்சிக்கலாம். இப்போ கல் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பராத்தா உள்ள வச்சிடலாம். மேலேயும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஒரு பக்கம் வேகட்டும். திருப்பி போட்டுக்கலாம். ஆலு பராத்தா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக்